சென்னையில் எனக்கு யாருமே தெரியாத போது தெரிந்த ஒரே சென்னை அவர் வீடு மட்டும்தான். பாக்யராஜ் சார் பார்த்தீங்கன்னா 32 வருடமா எனக்கும் அவருக்குமான ஒரு பயணம். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரேங்க்ல இருக்கிறவர். ராஜா தான், ராஜா மாதிரி தான் இருந்தார் அவர். ஒரு டியூனை எவ்வளோ ஸ்பீடாக நம்ம மனசுல பதிய வைக்கணும், சூட்சுமத்தை வந்து அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அந்த ஃப்ளோ இருக்குல்ல, அந்த ஃப்ளோ தான் கண்ணதாசனுக்கு இருந்துச்சு. செந்தாழம்பூவில் வந்தாடம் தேன்றல் மீது மோதுதம்மா இப்படிங்கிறதெல்லாம் அவர் யோசிச்செல்லாம் எழுதுனதே கிடையாது. சார், இப்போ நீங்க பாராட்டை பத்தி பாக்யராஜ் சார் பாராட்டை பத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ லைக் அவரு கொடுத்த வாய்ப்பும் நம்பிக்கையும் வச்சதுனால லைக் உங்களோட கெரியர் பார்த்தே நல்லா மூவ் ஆச்சு. ஸோ லைக் இதுக்காக இந்த விஷயத்துக்காக நம்ம தேங்க்ஸ் சொல்லல அவருக்கு என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா யோசிச்சு பார்த்தா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா முக்கிய நிகழ்வுகளிலையும் அவர் என் கூட இருந்திருக்காரு. இப்போ எங்க வெளியே கூட பார்த்துருக்கலாம், பெரிய போட்டோ இருக்கும், அதுல கூட அவர் இருப்பார். 4 பேர் என்னோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க. ஒன்று வந்து முதல்ல டைரக்டர் பாக்யராஜ் சார், அவர் தான் என்னோட வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சவர். திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தி பாட்டு கொடுத்து, அவர் வீட்லயே ஒரு 3 நாள் என்ன ஒரு அவங்க குடும்ப ஒரு உறுப்பினரை போல என்னை பார்த்து கொண்டு சாப்பாடு போட்டு, சென்னையில் எனக்கு யாருமே தெரியாத போது தெரிந்த ஒரே சென்னை அவர் வீடு மட்டும்தான். ஸோ அப்படி வந்து என்னை பாதுகாத்து அடுத்த கட்டத்துக்கு நான் உயர்வதற்கு எனக்கு எல்லா வழியும் காட்டினவர். 2வது பார்த்தீங்கன்னா, எனக்கு திரையுலகில் மட்டும் இல்லாமல் ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்த முத்தமிழறிஞர் கலைஞர், புத்தக கவிஞர் பட்டம் கொடுத்து என்னை வாழ்த்தினர். அப்புறம் என்னுடைய திரையுலக குருநாதர் காவிய கவிஞர் வாலி ஐயா என்னை வந்து தன்னுடைய கலை உலக வாரிசா அறிவிச்சு அவர் என்னை பெரிய பெருமைப்படுத்தினார். அதற்கப்புறம் எங்களுடைய குடும்ப குருவான திரு சுத்தானந்தம் ஐயா அவர்கள். இப்படி இந்த 4 பேர் வந்து எனக்கு வாழ்க்கையில மிக மிக முக்கியமானவங்க. அந்த 4 பேருமே இப்ப இல்லை. ஸோ அதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு வலியான, இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க ஒரு அரூபமான ஒரு சக்தியாக இருந்து அவருடைய ஆசீர்வாதங்களால் கூடவே இருப்பதாகத்தான் நான் இப்பயும் உணர்றேன். ஒரு இறைவன் அப்படிங்கிற ஒரு இறைத்தன்மையை அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது. அதுல பாக்யராஜ் சார் பார்த்தீங்கன்னா, என்னுடைய எல்லா முக்கிய நல்ல நிகழ்வுகள்லையும் அவர் கூடவே இருந்திருக்காரு. என்னுடைய திருமணத்திலிருந்து, என்னுடைய குழந்தைய பிறக்குது, அவங்க முதல் பிறந்த நாள், வீடு கட்டுறேன், அது குடி போகிறோம், கலைஞரோட விழா நடத்துறேன், காவிய கவிஞர் வாலி எனக்கு பட்டம் கொடுக்குறாரு. எனக்கு நிகழ்ந்த நல்ல நிகழ்ச்சிகள் எதுலையுமே அவர் இல்லாம இருந்ததே இல்லை. எல்லாத்தையும் கூட இருப்பார். இப்ப சமீபத்துல நாங்க கோயம்புத்தூர்ல ஒரு கோயில் கட்டி குடமுழுக்கு நடத்தினோம். அந்த விழாவுக்கு வந்து கூட இருந்து சிறப்பிச்சது. அப்படின்னு யோசிச்சா, நாங்க என்னுடைய வளர்ச்சியில எல்லா இடத்துலயும் அவர் என் கூட இருந்து தன்னுடைய வாழ்த்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுத்தே இருந்திருக்காரு. அதனால நான் வாழ்நாள் முழுக்க அவருக்கு வந்து நன்றி கடன் என்னைக்கும் பட்டிருக்கேன். பட் ஒரு விஷயத்துக்காக அவர்கிட்ட நான் சொல்லாம செஞ்சதே இல்லை. இது ஏதோ ஒரு புதுசா ஒரு படம் பண்ணா கூட முடிச்சுக்கும் போதாவது சொல்லிடுவேன், நான் இப்படி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி அடுத்த ஒரு படம் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ அதனால ஒரு நன்றி இல்லை, வாழ்நாள் முழுக்க அவருக்கு நன்றி தான். கூட ஒரு கம்பெனியனா உங்க கூட ஸ்டார்டிங் வந்திருக்கு. 32 வருடமா பாக்யராஜ் சாருடைய எனக்கும் அவருக்குமான ஒரு பயணம் கிட்டத்தட்ட 94 ஆரம்பித்தது, 1994. நேற்று கூட ஒருத்தர் யார்ட்டையும் சொல்லாம ஒரு நாள் கூட இருந்தது இல்லை. ஊட்டியில குன்னூர்ல ப்ளூ ஹில்ஸ்னு ஒரு ஹோட்டல். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரேங்க்ல இருக்கிறவர், ஒரு ஆர்டிஸ்டா, ஒரு டைரக்டர். அவரை பார்க்கறதே பெரிய விஷயம். அவர் பார்க்கறதுக்குன்னு டெய்லி ஒரு 40-50 பேர் வெளில வந்து நிற்பாங்க. அவ்வளோ கிரேஸோட இருந்த ஒரு காலகட்டம். உங்களுக்கால அதை அனுமானிக்க முடியாது நீங்க இப்போ. பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினிமா நட்சத்திரங்களை பார்க்கறதே பெரிய விஷயம். அதுலயும் பாக்யராஜ் சாரை பார்க்கறதெல்லாம் வந்து அவங்களுக்கு, மக்களுக்கு வந்து பெரிய ஒரு செலிப்ரேஷனா இருக்கும். ஸோ அப்போ ப்ளூ ஹில்ஸ் தான் ஒரு ஒட்டுமொத்த ஹோட்டலுமே அவருடைய குரூ தான் தங்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிங் தாங்க அவரு, ராஜா தான், ராஜா மாதிரி தான் இருந்தார் அவரு. அவர் ஒரு ஆக்டர், அவர் ஒரு டைரக்டர் அப்படிலாம் இப்ப இருக்கிறவங்க மாதிரிலாம் கிடையாது. அவருடைய லைஃப் ஸ்டைல்லாம் யாராலையும் வாழவே முடியாது. இவ்வளோ என்ன சொல்றது, ஒரு கிங் சைஸ் லைஃப்ல அவரை சுத்தி ஒரு 30-40 பேர் இருப்பாங்க எப்பவுமே. அவர் பேரு மாதிரியே தான், அவர் ராஜா தான், அப்படிதான் இருப்பார். அப்போ அவர் கூட இருக்கிறதே நம்ம பெரிய பெருமையா இருக்கும். பாக்யராஜ் சாருடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னாலே திரையுலகத்தில் ஒரு மரியாதை இருக்கு. ஸோ அப்படிதான் நான் ஊட்டியில முதல் முறையா குன்னூர் அந்த ப்ளூ ஹில்ஸ் ஹோட்டல்ல அவரை சந்திச்சேன். ஸோ அதுல இருந்து 32 ஆண்டுகள்ல ஆயிரக்கணக்கான நினைவுகள், பயணங்கள், அவரோட உரையாடல்கள் எவ்வளவோ இருந்திருக்கு. எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருந்திருக்கு. இது வந்து என்னோட பர்சனலாவே இருக்க கொஸ்டின். நீங்க வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பீங்க, அவர் வந்து நான் முதல்ல வாய்ப்பு கேட்டு வரும்போது எனக்கு வந்து ஒரு டியூன் கொடுத்தாரு, இதுல வந்து நீ பாடல் எழுதிட்டு வா,
ஸோ அதை வச்சு நாங்க வந்து பாக்குறோம் அப்படின்ற மாதிரி உங்களை சோதிக்கிறதுக்காக ஒரு டியூன் வந்து கொடுத்ததா சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணிருப்பீங்க அந்த இன்டர்வியூல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லா எங்க அப்பா கிட்ட இல்ல நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆனா அது இன்னைக்கு இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பீங்க, நான் எனக்கு வந்து ஒரு பாட்டு எழுதுறதுக்கு 10 நிமிஷம் போதும். அதுவும் அந்த 10 நிமிஷத்துல எழுதின பாடலும் எங்க ஜெனரேஷன்ல இருந்து எங்க அம்மா அப்பா அவங்க ஜெனரேஷன் வரைக்கும் அவ்வளவு அழகான பாடல்கள் இவ்வளவு நல்லா தொடர்ந்து எழுதிட்டு வந்திருக்கீங்க, அதுவும் இவ்வளவு குறைஞ்ச டைம்ல. சோ அப்ப இருந்த பா விஜய் அவர்களுக்கும் இப்பவும் நீங்க அந்த எப்படி அந்த டிரான்சிஷனை பாக்குறீங்க? இது காரணம் வந்து பாக்யராஜ் சார் தான். அவர்கிட்ட நான் 3 வருஷம் இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 3 வருஷமும் கொடுத்த பயிற்சி தான் இந்த ஒரு ஒரு டியூனை எவ்வளவு ஸ்பீடா நம்ம மனசுல பதிய வைக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல பதிய வச்ச சந்தத்துக்குள்ள தேவைப்படுற வார்த்தைகளை எப்படி பிரிக்கிறது, தேவையில்லாத வார்த்தைகளை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிற ஒரு சூட்சுமத்தை வந்து அவரு தான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ இதை நான் பயிற்சி பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் பல வருடங்களா எழுதியதரம் என்னோட வேலையே, என்னோட வாழ்க்கையே எழுதுறது தான். படிக்கிறது எழுதுறது இதே தான். நான் நடுவில் டைரக்ஷன் பண்ணாலும், சில படம் நடிச்சாலும், சில படம் ப்ரொடியூஸ் பண்ணாலும், ஒட்டுமொத்தமா என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பான்மை நேரங்களை வந்து நான் செலவிட்டது எழுதி தான். இப்ப வீடு மேல சுத்தம் பண்ணோம், எடுத்தா மூட்டையா பேப்பர் தான் வருது. எங்க பார்த்தாலும் எல்லா பேப்பரையும் என் கையெழுத்து தான். எழுதி நீங்க எல்லாம் காலேஜ் படிச்சாலும் சொல்றேன், ஒரு காலேஜ்ல வந்து இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து எழுதுறீங்கல்ல, நிஜமாலுமே நான் ஒருத்தனே அப்படி அவ்வளவு எழுதி போட்டு வச்சிருக்கேன். எடுத்தா அவ்வளவு பேப்பரா வருது. தூக்கி போடவும் மனசு இல்லை. ஏன்னா எல்லாமே நம்முடைய படைப்பு, நம்முடைய கிரியேஷனு, அதுல நல்லது இருக்கா சூப்பரானது தெரியாது. அதனால எல்லாம் மனசுல கட்டி போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எழுதிட்டே இருக்கிறதால இறைவன் அந்த வரம் கொடுத்துருக்கான். இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இறைவன் கொடுத்த ஒரு வரம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இதை யார் எவ்வளவு மதிக்கிறாங்க, யார் எவ்வளவு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு கவலை இல்லை. எனக்கு இறைவன் வந்து ஒரு மிகப்பெரிய வரத்தை, எழுதுறதுங்கிற ஒரு வரத்தை கொடுத்துருக்கு. ஸோ அதை நான் மிகப்பெரிய பாக்கியமா பாக்குறேன். என்னோட வாழ்க்கையில நான் வந்து எதெல்லாம் வந்து மிகப்பெரிய எழுத்தின் மூலமா ஒரு பெரிய விஷயங்கள் நான் கருதுனோ அதை எல்லாத்தையுமே கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு. எழுத்தின் மூலமாக என்னென்ன உயரங்களை அடையணுமோ அதை எல்லாமே எனக்கு ரொம்ப யங் ஏஜ்லயே, இளம் வயதிலேயே அதெல்லாம் அள்ளி கொடுத்துட்டாரு. அதனால அந்த வேகம், நீங்க சொன்ன வேகம் இருக்குல்ல, ஒரு டியூனை கேட்டா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துல பாட்டு எழுத முடியுது அப்படின்னா அதுக்குள்ளேயே இருக்கிறதால தான். நம்ம எவ்வளவுதான் வந்து நம்ம ஒரு சூப்பர் பைலட்டா இருந்தா கூட அந்த தினசரி அவனுடைய டிராவல், அந்த பிளைட்டை ஓட்டாம இருந்தாருன்னா அவரால் வந்து அந்த லாவகம் போயிடும். அப்ப அந்த லாவகம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கணும்னா நம்ம அதுல அந்த பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஆக்சுவலா நான் இப்ப வந்து பாட்டு எழுத வந்து 30 வருஷம் ஆச்சு. சினிமாவில வந்த பாட்டுகள்னு கணக்கெடுத்தாலே 3200 பாட்டுகளை கடந்து வருது. 3200 பாட்டுக்கு அப்புறம் இத்தனை படங்களுக்கு எழுதுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன ஃபீல்னா, உணர்வுன்னா, இப்பதான் நம்ம பாட்டு எழுத சரியா கத்துருக்கோம். இப்ப எழுதுற பாட்டுகள் தான் தெளிவான பாடலா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னால வந்து ஒரு கிளிமா எந்த பாட்டு ஹிட் சாங் எடுத்துக்கிட்டாலும் அந்த பாட்டை நம்ம செஞ்சிருக்கோமோ, ஒரு யாரோ ஒருத்தர் திருப்திப்படுத்துறதுக்காக, இல்ல வந்து ஒரு வா விஜய்னா சூப்பர்னு சொல்ல வைக்கிறதுக்கோ, அப்படி கைத்தட்டலுக்காகவோ ஒரு 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 விருதுக்காகவோ வந்து நம்ம மெனக்கிட்டு இருக்கோம். ஆனா அது இல்ல ஒரு கிரியேட்டிவ், அது படைப்பாக்கம்ங்கிறது அது இல்லை, அது ஒரு ஃப்ளோ. நீங்க ஒரு பாயிண்ட், ஒரு எழுத்து, ஒரு விஷயத்த சொன்ன உடனே அது மனசுல இருந்து அப்படியே ஒரு 2-3 நிமிடத்துக்குள்ள வெளியில வந்துடணும். அந்த ஃப்ளோ இருக்குல்ல, அந்த ஃப்ளோ தான் கண்ணதாசனுக்கு இருந்துச்சு. இப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 30 வருஷம் கழிச்சு ஒண்ணு பிடிச்சேன்ல, இதை அவர் வந்து சர்வ சாதாரணமா எல்லா பாட்டிலையும் கொண்டு போயிட்டார். நான் இப்ப நினைக்கிற அந்த ஃப்ளோ, இப்பதான் எனக்கு அந்த ஃப்ளோ வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன்ல, அவருடைய எல்லா பாட்டிலுமே அந்த ஃப்ளோ அவருக்கு இருந்துச்சு. செந்தாழம்பூவில் வந்தாடம் தேன்றல் என் மீது மோதுதம்மா இப்படிங்கிறதெல்லாம் அவர் யோசிச்செல்லாம் எழுதுனதே கிடையாது. மலை மேல ஒருத்தன் போறான், ஒரு கார் டிரைவு, ஒரு பொண்ணு பின்னால அந்த பொண்ணு மேல இவனுக்கு ஒன் சைட்ல கூட ஒரு அண்ணன் இருக்கான். அப்ப எப்படி அவள்கிட்ட அந்த மெசேஜை கன்வே பண்ணலாம் அப்படின்னு டைரக்டர் சிச்சுவேஷன் சொல்றாரு. அப்படியே அந்த பாட்டு அந்த நொடியில அந்த டியூனுக்கு அவர் வர்ற ஃப்ளோ இருக்குல்ல, இந்த ஃப்ளோ பிடிக்கிறது தான் கஷ்டம். இந்த ஒரு எளிமை யதார்த்தம் அதை பிடிக்கிறதுக்கு தான் 30 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இனிமே தான் நான் வந்து சரியான பாட்டை எழுத போறேன்.